வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிக 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 முக்கியமான குறிப்பு. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் லக்கணமும் ராசியும் சில பேருக்கு ஒன்றாகவே இருக்கும். லக்கணமும் கடகலக்கணம் இருக்கும், ராசியும் கடகராசி இருக்கும். லக்கணமும் சிம்மமாக இருக்கும், ராசியும் சிம்மமாக இருக்கும். லக்கணமும் மகரமாக இருக்கும், ராசியும் மகரமாக இருக்கும். லக்கணமும் கும்பமாக இருக்கும், ராசியும் கும்பமாக இருக்கும். இப்படி மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளும் 12 லக்கணமும் ஒன்றாக இருந்தால் எந்த ஜாதகருக்கு எப்படி இருந்தாலும் சரி, மேச லக்கணமும் மேச ராசி இருந்தாலும் சரி, ரிஷப ராசி ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசி கன்னி லக்கணமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி துலாம் லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கணமாக இருந்தாலும் சரி, மகர ராசி மகர லக்கணமாக இருந்தாலும் சரி, மீனம் ராசி மீன லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்படி 12 ராசிகளில் லக்கணமும் ராசி ஒன்றாக இருந்தால் அந்த சந்திர பகவான் வளர்பிறையாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் உண்டு, நல்ல உடல் அமைப்பு உண்டு, நல்ல உழைப்பு உண்டு, நல்ல வாழ்வு முன்னேற்றம் உண்டு, புத்தி கூர்மை உண்டு, மனநிலை நல்ல மனநிலையோடு தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருப்பது சிறப்பு. அதனால் நாம் நல்ல பலன்களை அனுபவிப்போம். எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. லக்கணம் ராசியும் ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் எதையும் தேங்க வேண்டாம். அது ஒரு யோக அமைப்பு. அதனால் இப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு யோக அமைப்பை கொண்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி.